அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேகர் மாப்பிள தோட்டத்தில் வீடியோ எடுத்து பலா மரத்தை அந்த பலாப்பழம் பழுத்துருச்சுன்னு மாப்பிளை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. வெயிட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாங்க. 15க்கு மேலதான் வரும். கிட்ட காமிங்க. 18 கிலோ வருதுங்க. அறுத்து பார்க்கலாம். இது நம்ம பன்ருட்டியில ராமமூர்த்தி அண்ணங்கிட்ட இருந்து கொண்டு வந்த பழமுங்க. கொண்டு வந்து விதை போட்டு செடி உருவாக்கி 2019 நம்ம கொடுத்து சேகர் மாப்பிள தோட்டத்தில் நட்டு அது காய் பிடிச்சிட்டு இருக்குது. இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு காய் கொடுத்துருக்கிறாரு. அப்படியேங்க அப்பா, அருமையான வெரைட்டிங்க. வணிக ரீதியாக எடுபடக்கூடிய வெரைட்டியும் கூட சூப்பராக இருக்கு. மழை காலத்தில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குங்க, இருந்தாலும் சூப்பராக இருக்கு. இதெல்லாமே ஆல் சீசன் பழாங்க. வருஷத்துல 2 வாட்டி காய்க்குதுங்க. வருஷம் 2 வாட்டி காய்க்கிற பழம். ஆல் சீசன்னா 2 வாட்டி. நீங்க வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. ஒரு பிஞ்சு காயாகி பழமாகிறதுக்கு வருஷம் ஆயிரும்ல, அப்படித்தான் கணக்கு. இது பால் கொஞ்சம் இருக்குதுங்க. மனம் சரியான மனமா இருக்குது. எம்மோய், அடே சாமி, என்ன கழிச்சாமி ஆப்பிடிச்சுத போல கொண்டு மாட்டு இருக்குது. வா ஓடி குடி. என்னையா கூட வருவியாட்டு இருக்கு. நகர்ந்துட்டு சரி, அப்படியே பிடி, அப்படியே பிடி, அப்படியே பிடி. காளிச்சாமி சூர்யா, நான் விக்ரம். அப்படியேங்க அப்பா, முதல்ல எடுத்தோடனே சாப்பிட்டு பாரு காளிச்சாமி. அதே சொல்ல பாலூர் 1. டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட். நல்லா தான் இருக்குது. நல்ல இனிப்பு. ஆனா கொஞ்சம் தண்ணி உறிஞ்சி வச்சிருக்குது சொலை. ஏன்னா மழை காலத்துல வந்த காய் இல்லைங்க, அதனால நீர் சத்தா இருக்குது. இருந்தாலும் டேஸ்டா இருக்குது இல்லையா. இந்த சொலை ஸ்டிஃபா இருக்கு வெய்ய காலத்துல வர்றது. இப்போ மழை காலத்துல வந்ததுனால தண்ணி பிடிச்சி வச்சிருக்குதுங்க அதிகமா. பாலை துடைச்சிடல, பேப்பர்ல துடைக்காதீங்கல்ல சொல்லாதீங்க. துணி காணாம், பேப்பர் தான் பக்கத்தில் கிடந்தது, எடுத்து துடைச்சிட வேண்டியதுதான். இது நடுத்தண்டைத்தானே துடைக்கிறோம். நடுத்தண்டே சரியான சைஸுங்க. இந்த பலா செடியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. எங்கள் ஊரில் பலாப்பழம் காய்க்குமா அப்படின்னு, காய்க்காது அப்படின்னாங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த ஆல் சீசன் பழங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. வருஷம் பூரா காய்க்கிற வெரைட்டியெல்லாம் இன்னும் நிறையா வெரைட்டி இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டிங்க. பலா நல்லா செம்மண்ணாக இருக்கிற மண்கண்டமாக இருக்கிற பூமிகளில் போடலாம். ஒரு 6 அடி மண்கண்டு இருந்ததுன்னா, நல்ல செம்மண் பூமிகளில் ஒரு 800 TDSக்குள்ள வாட்டர் இருந்ததுன்னா அருமையாக வரும். இந்த வருஷம் நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் 5 வருஷத்துக்குள்ள காய் வர்ற மாதிரி பலா வெரைட்டியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோமுங்க. வணிக ரீதியாக பலா போடலினாலும் எல்லா செம்மண் காட்டிலையும் ஒரு 4 மரத்தை நட்டு வைங்க. ஏன்னா நம்ம இப்படி வருஷம் பூரா பலாப்பழம் சாப்பிட்டுக்கலாம். எந்த இதுவுமே தேவையில்லை, இயற்கையிலேயே அதான் வந்துருமுங்க. இது நம்மளுக்கு என்ன இதுன்னா, நம்ம ஊர்ல பலா மரமெல்லாம் காய்க்காது அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பலா மரமெல்லாம் நட்டு பார்த்துருக்குறாங்க. இப்பவுமே 30 வருஷத்து மரம் ஒன்று இருக்குது. அதுல காய் வருது, ஆனா சொலை வாரது இல்லை. அது 6 கிட்ட வாங்கி நட்டாங்கன்னா ஒன்று எங்க விதை போட்டு எடுத்து நட்டினாங்கன்னு தெரியல. நம்ம கொடுத்த எல்லா வெரைட்டியுமே சக்சஸ் ஆத்தான் இருக்குதுங்க. எல்லாமே சூப்பரான வெரைட்டி. செம்மண் காடு இருந்தால் 4 பலாமரமா நட்டு வைங்க. இல்லை உங்களுக்கு செம்மண் காடு தென்னந்தோப்பு இருக்குமில்ல, தென்னந்தோப்புக்குள்ள பலாமரம் நட்டுட்டா அது டிம்பருக்கு மாய்க்கு. அந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் இருக்குது இல்லைங்க. நல்லா உயரம் போய்க்கு அந்த மரம் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு வெட்டும்போது இன்னைக்கு ரேட்டில் 1 லட்சம் ரூபாய்க்கு போகுது. ஏன்னா இந்த சைஸ் வந்துருமுங்க. பலகை இருக்கிற காய்க்கு, பலகை மாய்க்கு இது வரைக்கும் பழம் விற்றுக்கலாம். தென்னை மரத்தையெல்லாம் சொட்டையாக போட்டு வச்சுக்கிறீங்க, அதுக்குள்ளேயெல்லாம் ஊடு பயிர் பலா நல்லா இருக்குங்க. இன்னொரு 2 வெரைட்டி பலா இருக்குது. அது மாப்பிள்ளை கொடுத்ததுன்னு அதே வீடியோ போடுறேன். இதனுடைய செடிகள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நம்ம கொடுத்த மரமே அந்த வேர்பலா வெரைட்டி 50 அடி உயரம் போயிருக்குது. சேகர் மாப்பிள தோட்டத்தில் 2018 நட்டது. இப்போனுங்க அதில் 2 5 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துல 50 அடி உயரம் வளர்ந்துருக்குது. அடிமரம் இந்த கணம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 30 வருஷம் போது இந்த கணம் 50 அடி உயரம்
நம்ம வெட்டினால வந்து 5 துண்டு வெட்டலாம். 5 துண்டா போட்டால் 10 அடியில் 5 துண்டு கிடைக்கும். அதனால வந்து மரம் 1,00,000 கேரண்டியாக போகுங்க. அந்த மாதிரி வந்து டிம்பருக்காகவாவது நட்டு விடுங்க. வெறும் தென்னந்தோப்பு சொட்டையா போட்டு தானே கண்டதுக்கு களம் முளைச்சிட்டு கிடக்குது. டிம்பர் இதுக்கும் பலாமரம் பலாமரம் வந்து தேக்குக்கு நிகருங்க. தேக்காட்டாவே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கெட்டியான மரம். இந்த தகவல் சொல்றதுக்கு இடையில பிரேக் ஆச்சு. நன்றி, வணக்கம்.